வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கூட்டு மீன் வளர்ப்பு முறை குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனம் மூலம் தென்னை, மஞ்சள், வாழை, சின்ன வெங்காயம் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தேவராயபுரம் கிராம வேளாண்மையாளர் ஏ ஞானமணி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண்வள அட்டை குறித்து சென்னை சேப்பாக்கம் வேளாண் இயக்குநரக வேளாண் உதவி இயக்குனர் கே நிர்மலா தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் சூரமங்கலம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனத்தில் காய்கறிகளை மட்டுமல்லாமல் தென்னை, மஞ்சள் போன்றவற்றையும் பயிரிட முடியும் என்று கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் அறிவியல் நிலையம் பல்வேறு பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு அளித்து வருகிறது. சொட்டு நீர் பாசனத்தில் தென்னை, மஞ்சள், வாழை, சின்ன வெங்காயம் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தேவராயபுரம் கிராம வேளாண்மையாளர் ஏ ஞானமணி தனது அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக விவசாயத்தை செய்துட்ருக்கிறோம். அன்றையிலேருந்து இன்றைக்கு வரை பல்வேறு பயிர்களை நாங்கள் என்னுடைய தோட்டத்தில் பயிர் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது. முதலில் கிணற்று விவசாயம் செய்து கொண்டிருந்தோம். நாளடைவில் நிலத்தினுடைய நீர் குறைந்து போய் போர்வெல் மூலமாக தண்ணியை எடுத்து நாங்கள் விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு இருந்து கரும்பு, நெல் போன்ற பயிர்களை நாங்கள் பயிர் செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு வாழை, மஞ்சள், சின்ன வெங்காயம், தக்காளி, காய்கறிகளுடைய அனைத்து பொருட்களையும் நாங்கள் உற்பத்தி செய்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் எங்கள் கிராமத்துக்கு அருகிலே இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தேவராயபுரம் உழவர்வாதக்குழு அமைப்பாளராக இருந்து அங்கே எங்கள் தொழில்நுட்பங்களை எல்லாம் அங்கே கற்று எங்களுடைய கிராமத்தில் அந்த விவசாயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் ஒரு 20 பேருக்கும் மேற்பட்டவர்கள் அதில் உறுப்பினர்களாக இருந்து மாதந்தோறும் எங்களுக்கு அங்கே பயிற்சிகள் அளிக்கிறார்கள். எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியது சொட்டு நீர் பாசனம். இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக எங்கள் பகுதியில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் நாங்கள் சொட்டு நீர் பாசனத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் என்னென்னா நீர் மிச்சமாகிறது. 1 ஏக்கர் செய்யக்கூடிய விவசாயிகளாகிய நாங்கள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் என்று நாங்கள் விவசாயத்தை செய்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு சொட்டு நீர் இருக்கிற காரணத்தினால ஆட்கள் வேலை, தண்ணியை கட்டுகிற வேலை குறைந்திருக்கிறது. ஆங்காங்கே நாங்கள் ஒரு ஆள் இருந்தாலே 10 ஏக்கர் 15 ஏக்கர் தண்ணியை பாய்க்கக்கூடிய அளவுக்கு சொட்டு நீர் எங்களுக்கு வசதியான வாய்ப்பை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு சொட்டு நீர் மூலமாக களைகள் எடுக்கிற வேலை குறைந்திருக்கிறது. உரப்பாசனம் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு எல்லா பயிர்களுக்கும் உரத்தை நாங்கள் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எல்லா பயிர்களுக்கும் ஈவனாக சென்று
அந்த உரம் சேர்ந்து சேதமில்லாமல் விவசாயத்தை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம். முன்பு உரத்தை நாங்கள் பூமியில் வீசி விடுவோம். ஆனால் இன்று இந்த நீரில் கரைத்து விடுவதனால நாங்கள் உரச்செலவும் பொருளாதார செலவும் மிச்சமாகிறது. அதே போல் இங்கே மஞ்சள் மிக அதிக அளவில் கோவை மாவட்டத்தில் எங்களுடைய தொண்டாமுத்தூர் பகுதியில் தான் அதிகமாக மஞ்சளை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். இங்கே மிகவும் தரமான மஞ்சள் என்று ஈரோடு மார்க்கெட்டில் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கிற மஞ்சள் தான் சிறப்பான மஞ்சள் என்கிற அளவுக்கு எங்களுடைய உற்பத்தியை பெருக்கி நாங்கள் அந்த மஞ்சள் வியாபாரத்தை செய்கிறோம். கிட்டத்தட்ட தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் ஒரு 2000-3000 ஏக்கரில் மஞ்சள் சாகுபடி செய்து அதில் சின்ன வெங்காயம் இந்த ஜூன் ஜூலையில் நாங்கள் அதிகமாக பயிரிடுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் தென்னை, பாக்கு போன்றவற்றை மிக அதிகமாக நாங்கள் பயிரிட்டு வருகிறோம். தென்னை மரங்களும் ஓரளவுக்கு எங்களுக்கு காப்பாற்றக்கூடிய வரையில் ஒரு 40 நாட்கள் 50 நாட்களுக்கு ஒரு முறை தேங்காயை போட்டு அதன் மூலம் ஒரு நல்ல வருமானத்தை பெற்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். எனவே விவசாயம் செய்வதிலே என்றும் தவறு கிடையாது. ஆனால் அதுக்கு சரியான விலை கிடைக்கிற பொழுது விவசாயத்தை விட சிறந்த தொழில் வேறொன்றும் கிடையாது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் ஏ ஞானமணி அவர்களை 0993156003 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். பயிர் வளர்ச்சிக்கு முதல் ஆதாரமாக விளங்குவது மண். மண் வளத்தை பொறுத்தே மகசூலும் பயிர் வளர்ச்சியும் அமையும். மண் வளத்தை சீராக பராமரிக்க மண் பரிசோதனை செய்து தேவையான உரங்களை சீரான அளவில் அளிக்க வேண்டும். மண்வள அட்டை உபயோகிக்கும் முறைகளையும் பயன்களையும் குறித்து சென்னை சேப்பாக்கம் வேளாண் இயக்குநரக வேளாண் உதவி இயக்குனர் கே நிர்மலா தரும் ஆலோசனைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மண் வளத்தை பற்றி. மண் தான் பயிர் வளர்ச்சிக்கும் நாம் எடுக்கக்கூடிய மகசூலுக்கும் முழு முதற் காரணியாகவும் அடிப்படையான காரணியாகவும் விளங்குகிறது. ஸோ இந்த மண் ரொம்ப முக்கியமான ஒன்றாக விளங்குகிறதுனால இந்த மண் வளத்தை பரிசோதித்து அதற்கேற்ப நீங்கள் பயிரிடக்கூடிய பயிருக்கும் மண் வளத்திற்கும் ஏற்றவாறு உரமிட்டிங்கன்னா அதிக மகசூல் பெறுறதுக்கும் தேவையில்லாத உரச்செலவை குறைக்கிறதுக்கும் வழிவகை செய்யப்படும். இந்த மண் பரிசோதனை நிலையங்கள் நம்ம மாநிலத்தில் 30 மண் பரிசோதனை நிலையங்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் அமைந்திருக்கு. இது தவிர கிராமங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு நேரடியாக சென்று மண் பரிசோதனை மேற்கொள்ள ஏதுவாக 16 நடமாடும் மண் பரிசோதனை நிலையங்கள் மாவட்டங்களில் இயங்கி வருகிறது. இவை அனைத்துமே உங்களுடைய நிலத்தில் உள்ள மண்ணினை ஆய்வு செய்து அந்த உங்கள் மண்ணில் உள்ள சத்துக்களை அளவீடு செய்து அந்த சத்துக்களுக்கு ஏற்றவாறு என்ன பயிர் செய்ய போகிறீங்களோ அந்த பயிருக்கு ஏற்ற உரமிடுறதுக்கு இந்த மண் பரிசோதனை நிலையங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றன. இந்த மண் பரிசோதனை நிலையங்களின் சேவையை நீங்கள் மிக அதிக அளவில் பயன்படுத்தணும். இதற்காகத்தான் தமிழக அரசு கடந்த 2011-12 ஆண்டில் ஒருங்கிணைந்த விவசாயிகள் கையேடு வழங்கும் திட்டம் என்ற திட்டத்தை நிறைவேற்றி அனைத்து விவசாயிகளுக்கும் ஒருங்கிணைந்த விவசாயிகள் கையேடு வழங்கும் வண்ணம் ஒரு திட்டத்தை செயல்படுத்தியது. அதன் வாயிலாக கடந்த 3 ஆண்டுகளில், அதாவது 2011-12 2014-15 வரைக்கும் 67.45 லட்சம் விவசாயிகள் ஒருங்கிணைந்த கையேடுகள் அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டது. இப்போ நீங்கள் பயிரிடுற பயிருக்கு ஏற்றவாறு அது சத்துக்களை உறிஞ்சறதுனால பயிர்கள் மண்ணின் வளம் மாறுபடும். ஒவ்வொரு வருடமுமே மண் பரிசோதனை செய்வது ரொம்ப அவசியமாகிறது. இந்த மண்வள அட்டையை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கும் வண்ணம் இப்போ நமது பாரத பிரதமர் அவர்கள் 19/2/2015 அன்று இந்த மண்வள அட்டை இயக்கம் என்ற புதிய திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார். அதன்படி அனைத்து கிராமங்களிலும் புவியியல் விபர அடிப்படையிலான மண் மாதிரிகள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எந்த இடத்துல மண் மாதிரி எடுக்கிறோன்ற ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது புவியியல் விபர அடிப்படை, அந்த விபரங்களோட மண் மாதிரி சேகரிக்கப்படுகிறது. இது எப்படின்னா இரவை பகுதிகளில் 2.5 ஹெக்டர், அதாவது 2.5 ஹெக்டருக்கு ஒரு மண் மாதிரியும்,
மானாவாரி பகுதிகளில் 10 ஹெக்டருக்கு ஒரு மண் மாதிரியும் என்ற அளவில் நிர்ணயம் செய்யப்பட்டு அனைத்து கிராமங்களிலும் நம்ம தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் மண் மாதிரி சேகரிக்கப்பட்டு தற்போது முடிவடையும் தருவாயில், அதாவது சேகரிக்கும் பணி முடிவடையும் தருவாயில் உள்ளது. தமிழகத்தில் உள்ள மொத்த சாகுபடி பரப்பிற்கு இரவை பகுதிகள் எவ்வளவு, மானாவாரி பகுதிகள் எவ்வளவு என்ற அளவீடு கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் நாம் இந்த 3 ஆண்டுகளில் 9,61,000 மண் மாதிரிகள் சேகரிக்க உள்ளோம். இந்த 3.25 லட்சம் மண் மாதிரிகள் ஆய்வகங்களில் ஆய்வு செய்யப்பட உள்ளன. இந்த மண் மாதிரிகளில் கலர் அமிலத்தன்மை, உப்பின் அளவு, மண்ணிலுள்ள தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் பயிருக்கு மிகவும் அத்தியாவசியமான நுண்ணூட்டச்சத்துக்கள், அதாவது துத்தநாகம், இரும்பு, தாமிரம், மாங்கனீசு போன்ற நுண்ணூட்டச்சத்துக்களும் ஆய்வு செய்யப்பட்டு இதன் அடிப்படையில் தகுந்த உரப்பரிந்துரை வழங்கப்பட்டு வந்தது. தற்போது கூடுதலாக இந்த மண்வள அட்டை இயக்கத்தின் வாயிலாக 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களான கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் மற்றும் போரான் இவை கூடுதலாக ஆய்வு செய்யப்பட்டு அதற்கேற்றவாறு பயிருக்கேற்ற உரப்பரிந்துரை, சமச்சீர் உரப்பரிந்துரை அளிக்கப்பட உள்ளது. தமிழக வேளாண்மை துறையில் தற்போது பணிபுரிந்து வரும் வேளாண் அலுவலர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்கள் அனைவரும் இந்த மண்மாதிரி சேகரிப்பில் அந்தந்த கிராமங்களுக்கே சென்று நான் சொன்ன முன்னரே கூறியபடி அந்த நாம்ஸை பின்பற்றி மண்மாதிரிகள் சேகரம் செய்து ஆய்வுக்கு எடுத்து வருகின்றனர். இந்த ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் மண்வள அட்டை வழங்க உள்ளோம். அனைத்து மாவட்டங்களிலும் மண் பரிசோதனை நிலையங்கள் மற்றும் நடமாடும் மண் பரிசோதனை நிலையங்கள் இயங்கி வருகின்றன. அவர்கள் தாங்களாகவே தங்கள் நிலங்களில் மண் மாதிரிகளை எடுத்து அருகிலுள்ள மண் பரிசோதனை நிலையம் அல்லது நடமாடும் மண் பரிசோதனை நிலைய அலுவலரை தொடர்பு கொண்டு தங்களது விவரங்களை சமர்ப்பித்தால் 3 நாட்களுக்குள் ஆய்வு செய்யப்பட்டு மண் மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு முடிவுகள் வழங்கப்படும். விவசாயிகள் நேரடியாக கொண்டு வரும் மண் மாதிரிகளுக்கு பேரூட்டச்சத்து ஆய்விற்கு ரூபாய் 10, நுண்ணூட்டச்சத்து ஆய்விற்கு ரூபாய் 10, ஆக மொத்தம் ரூபாய் 20 என்ற அளவில் கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனால் இந்த மண்வள அட்டை இயக்கத்தின் மூலமாக கிராமங்களுக்கு நேரடியாக சென்று நாங்கள் சேகரிக்கும் மண் மாதிரிகளுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது. அவை இலவசமாக ஆய்வு செய்யப்பட்டு அனைவருக்கும் மண்வள அட்டை இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்த மண்வள அட்டை இயக்கத்தின் மூலம் இந்த ஆண்டிற்கான மண் மாதிரி சேகரிப்பானது இந்த வருடம் முடிவடையும் தருவாயில் உள்ளது. இனி அடுத்த வருடம் இந்த மண் மாதிரி சேகரிப்பானது நடைபெறும். சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளுக்கு ஏற்றவாறு ஆய்வு செய்யப்பட்டு அனைத்து அந்த புவியியல் விபர அடிப்படையில் அந்த கிரிட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த கிரிட்டுக்குள்ளே வரும் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த வருடம் மண்வள அட்டை வழங்கப்படும். மீதமுள்ள விவசாயிகளுக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் மண்வள அட்டை வழங்க ஏதுவாக மண் மாதிரி சேகரம் மேற்கொள்ளப்பட்டு மண் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படும். மேலும் விவரம் பெற கே. நிர்மலா அவர்களை 09444427773 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் சூரமங்கலம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 54 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்றிற்கு 3 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றிற்கு 8 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றிற்கு 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில்
காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 83% காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 6 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 418 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 978 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 9 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து தெற்கு திசை வரை மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. கூட்டு மீன் வளர்ப்பு விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதிக அளவு மகசூலை தரும். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் விவசாயிகளுக்கு கூட்டு மீன் வளர்ப்பிற்கு தேவையான பயிற்சிகளையும் தேவையான நிதி உதவிகளையும் வழங்க வழிவகை செய்கிறது. கூட்டு மீன் வளர்ப்பு முறை குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் தகவல்கள். கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2012 பார்த்தீங்கன்னா பல்நோக்கு பண்ணை குட்டை திட்டம் அப்படின்ற ஒரு பண்ணை திட்டத்தை நம்ம காவிரி டெல்டா மாவட்டங்களில் தமிழக அரசு செயல்படுத்தினாங்க. இந்த பல்நோக்கு பண்ணை குட்டை திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பாக இந்த நம்ம தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வெட்டி கொடுத்துருவாங்க. அது ஊரக வளர்ச்சித்துறை வெட்டி கொடுத்துட்டு அவங்க அந்த விவசாயினுடைய பட்டியலை மீன்வளத்துறையில் கொடுத்தா மீன்வளத்துறையிலேருந்து அதில் முன்னோடி விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மீன் குஞ்சு மற்றும் தீவனம் அவங்களுடைய அறுவடை செலவு எல்லாம் மானிய உதவிகளாக கொடுத்து அங்கேயும் மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கக்கூடிய முயற்சியில் தமிழக அரசு முன் வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு முறையான பயிற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வட்டாரத்திலையும் இந்த பண்ணை குட்டைகள் வெட்டின விவசாயிகளை அழைத்து அவங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய முயற்சியினே தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கி வரும் மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் தொடர்ச்சியாக இந்த பண்ணை குட்டை விவசாயிகளுக்கும் மாவட்டந்தோறும் ஒவ்வொரு வட்டாரமாக போய் அவங்களுக்கு மீன் வளர்ப்பு பயிற்சியை கொடுத்து முறையாக நீங்கள் இந்த பண்ணை குட்டைகளில் எப்படி மீன் வளர்ப்பு தான் லாபகரமாக இருக்கும் அப்படின்றத பயிற்சியின் மூலம் தெரிவித்ததுக்கப்புறம் இன்றைக்கி பெரும்பகுதியான விவசாயிகள் அந்த பண்ணை குட்டைகள்லையும் லாபகரமாக மீன் வளர்த்து அந்த லாபத்தை ருசி பார்த்ததுக்கப்புறம் மீன் வளர்ப்பை விரிவுபடுத்தி செய்யலாம் அப்படின்ற நோக்கத்தில் வந்திருக்காங்க. அவர்களுக்கு தமிழக அரசின் மீன்வளத்துறையின் சார்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம பாலின மாற்றம் செய்யப்பட்ட முழுக்க ஆண்களாக மாற்றம் செய்யப்பட்ட திலேப்பியா மீனினங்கள் இந்த மத்திய இந்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மத்திய நன்னீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஜெயந்தி ரோகன்னு சொல்லக்கூடிய மீன் வகை இதெல்லாம் இலவசமாகவே அந்த பண்ணைக்குட்டை விவசாயிகளுக்கு கொடுத்து அவர்கள் அந்த மீன் வளர்ப்பை செய்து பார்க்கணும், அதனுடைய லாபத்தை நுகரணும். இங்கே மீன் வளர்ப்பு இன்னும் மேம்படணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற முயற்சியில் தமிழக அரசும் இங்கே இருக்குது. அவர்களுக்கு தேவையான தொடர்ச்சியான பயிற்சிகள், ஆலோசனைகள், கள பார்வையிடல், நோய் கண்டறிதல், அவங்களுக்கு திட்ட அறிக்கையை தயாரித்து அவர் கடனுதவி பெறுதல் போன்ற
முயற்சிகள்லையும் வந்து நமது தமிழக அரசு மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் தொடர்ச்சியாக வந்து கைகோர்த்து செயல்பட்டுட்டு வருது. விலை சரியாக இருந்தால் தான் அந்த தொழில் வந்து லாபகரமாக இருக்கும். அப்போ அதற்கு விவசாயிகளாக செய்து கொண்ட ஒரு முனைப்பு முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து உயிர்மீன் விற்பனையை வந்து ஊக்குவிச்சாங்க. தஞ்சை கும்பகோணம் சந்தை பகுதிகளில் பார்த்திங்கன்னா வந்து சந்தைப்படுத்தலே வந்து உயிர்மீன் விற்பனை அப்படின்றப்ப அவங்க வந்து புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பகுதி அறுவடை செய்து முழுமையாக வந்து எல்லா மீனையும் அறுவடை செஞ்சு விற்காமல் பகுதி அறுவடை செய்து அந்த பகுதி அறுவடை செய்த மீன்களை வந்து நல்ல விலைக்கு விற்று இன்றைக்கி வந்து கூடுதல் லாபத்தை பார்த்துட்டு வராங்க. அதாவது பண்ணையினுடைய மதிப்பே வந்து ஒரு கிலோ மீன் வந்து குறைந்தபட்சம் 120 140 ரூபாய் வரைக்கும் பருவநிலையை பொறுத்து வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களே நேரடி விற்பனையாக செஞ்சாலோ அல்லது சில்லறை விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்பொழுது 180 ரூபாயில் வந்து 200 ரூபா வரைக்கும் இந்த கிண்டை மீன்களுடைய விற்பனை விலை அப்படின்றது சந்தைகளில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த தொழில் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும். ஏன்னா இது மீன் வந்து ஒரு மலிவான பொருள் தான், அனைத்து மக்களுக்கும் சென்றடைய சேரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2012-13 நிதியாண்டில் பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, தேசிய புரத உணவளிப்பு திட்டம் நேஷனல் மிஷன் ஃபார் புரோட்டீன் சப்ளிமெண்ட் அப்படின்றது கீழே வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு எப்படி இந்த புரத பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து மீன் வளர்ப்பு தான் ஒரு சரியான தொழில். அப்போ மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு குழுவாக, அதாவது கிளஸ்டர் அப்ரோச்ன்ற முறையில் ஒரு 125 ஏக்கர் வந்து ஓராண்டில் மீன் வளர்ப்புக்கு மாற்றி அமைச்சாங்கன்னா, மீன் வளர்ப்பு விவசாயிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மானிய உதவி அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அதற்கு வந்து ஒரு எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது. ஏன்னா மீன் வளர்ப்புக்கு மட்டும் மானியம் அப்படின்னு அறிவித்தோம்னா அவங்களுக்கு வந்து தரமான மீன் குஞ்சு கிடைக்காம இருக்கலாம், அல்லது வந்து தரமான தீவனங்கள் அல்லது மலிவான விலையில் தீவனங்கள் கிடைக்கல, அல்லது வளர்த்த மீன்களை வந்து விற்பனை செய்வதற்கான சந்தை வாய்ப்புகள் சரியாக அமையலை அப்படின்ற ஒரு இடர்பாடு வந்து இந்த திட்டம் செயல்படாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மீன் குளம் வெட்டக்கூடிய நபர்களுக்கு மட்டும் மானியம்ன்றது சொல்லாமல் அந்த வெட்டக்கூடிய நபர்களெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை வந்து ஒரு குழுவாக பதிவு பண்ணி, அதாவது கூட்டுறவு சங்கமாக தஞ்சாவூர் இப்போ இந்த திட்டம் வந்து தமிழகத்திலே வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட மீன் வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு அதை பதிவு பண்ணி அதில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அரசாங்க இடத்துலையே மீன் குஞ்சு பொறிப்பகம் அமைச்சு கொடுத்து அதை வந்து அந்த சங்க நிர்வாகிகளே வந்து நிர்வாகம் பண்ணலாம். அப்போ வந்து என்னென்னா அவங்க ஒரு தரமான மீன் குஞ்சுகளை அவங்களே உற்பத்தி செஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அதற்கு வைக்கக்கூடிய விலையும் வந்து நியாயமான விலையில் வந்து அவங்க மீன் குஞ்சுகளை விற்கக்கூடிய சூழ்நிலையும் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அமைஞ்சு போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான தீவன ஆலையும் வந்து அரசாங்கமே இடம் கொடுத்து ஏறத்தாழ ஆண்டுக்கு 45 லட்ச ரூபா நிதி ஒதுக்கி கடந்த 2 ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுறதுனால 90 லட்ச ரூபா மதிப்பீட்டில் வந்து தீவன ஆலை அமைப்பதற்கான முயற்சியிலே வந்து இப்போ அந்த சங்கம் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அப்போ மீன் குஞ்சு உற்பத்தி, மீன் தீவனம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உற்பத்தியான பொருட்களை வந்து யாரோ ஒருத்தர் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் மீன் வளர்ப்பு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்து அந்த சங்கமே நிர்ணயம் செய்து அவர்கள் விற்பதற்கு குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட ஒரு அதிநவீன மீன் விற்பனை அங்காடிகளையும் நகரின் மையப்பகுதியிலேயே வந்து அரசாங்க இடத்துலையே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கூட்டுறவு சங்கத்துக்காக. இதை பார்த்து மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இன்றைக்கி வந்து அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருவாரூர், அதே மாதிரி வந்து திருச்சி, கரூர் மற்ற மாவட்டங்கள்லேயும் வந்து இந்த நன்னீர் மீன் வளர்ப்பினுடைய தன்மை அறிந்து, அதாவது இது வந்து லாபகரமான தொழிலாக இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கு நம்ம வந்து அனைத்து விவசாயிகளுமே வந்து ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்க வந்து முன் வந்திருக்காங்க. அந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒரு பாகமாக வந்து மீன் வளர்ப்பு குளங்கள் அமைச்சு அதை வந்து ஒரு நீர் சேகரிக்கக்கூடிய அமைப்பாகவும் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் அந்த நீரை வந்து முறையாக பயன்படுத்தி நம்ம வந்து இந்த மீன் வளர்ப்பையும் மேற்கொள்ள முடியும். அதனுடைய கரைகளில் பார்த்திங்கன்னா குறுகியால பயிரான வாழை, முருங்கை, பப்பாளி போன்ற மரங்களையும், வெளிக்கரைகளில் வந்து தென்னை, தேக்கு போன்ற நீண்டகால மரங்களையும் பயிரிட்டு வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏறத்தாழ 1 சதுர மீட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம்ன்றது உயர்ந்து ஒரு தொடர்ச்சியான வருமானம் வந்து கூடுதல் வருமானம் கொடுக்கப்பட்டு அவருடைய வாழ்வாதாரம் வந்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி வந்து நிறைய வருது. தீவிர மீன் வளர்ப்பு முறையில் விவசாயிகள் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மீன் வளர்ப்பு விவசாயிகளுடைய பயன்பாடு பார்த்தா பகுதி அறுவடை பண்ணுறோம் அப்படின்றப்ப முன்னாடி வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு 3000 மீன் குஞ்சுகள் 2500 3000 மீன் குஞ்சுகள் விடலாம். அதை வந்து ஒரு 10 மாதங்களில் அறுவடை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வளர்ச்சி தடை செய்யப்பட்ட மீன் குஞ்சுகளை வந்து இருப்பு செஞ்சு குறைந்த காலமே நீர் நிற்கக்கூடிய குளங்களில் கூட என்னால் வந்து 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் தான் சார் குளத்தில் தண்ணி நிற்கும்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு கூட இந்த மீன் வளர்ப்பை மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு குறுகிய கால மீன் வளர்ப்பு முறையை அறிமுகப்படுத்தப்பட்டு விவசாயிகள் மீன் பிடிக்க அவங்க நாற்றங்கால் குளத்திலிருந்து இந்த மீன் குஞ்சுகளை வந்து பகுதி அறுவடை செஞ்சதுக்கப்புறம் தேவையான மீன் குஞ்சுகளை வளர்ப்பு குளங்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துகிட்டு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு மீன் அறுவடை செய்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான உதவிகள் என்ன அப்படின்னு அரசாங்கம் கண்டறிஞ்சதில் பார்த்திங்கன்னா அந்த மீன் குஞ்சுகள்
மீன் குஞ்சுகளாக இருக்கும் பொழுது பறவைகள்னால அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய தொல்லைகளை அகற்றுறதுக்கு பறவை தடுப்பு வலை, அதாவது மீன் வளர்ப்பு குளங்களில் பறவைகள் வந்து மீன் குஞ்சுகளை கொத்திட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பறவை தடுப்பு வலை. அதே மாதிரி வந்து அவங்க வந்து மீன் குஞ்சுகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் விட்டுருக்கோம், அதை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் அடுத்த மீன் குஞ்சுகளையும் நம்ம குளத்தில் இறக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக வந்து மீன் வளர்ப்பில் நம்ம ஈடுபட்டிருக்கும் பொழுது மீனுக்கு தேவையான பிராணவாயு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா அதற்கு தேவையான காற்றுப்பூத்திகள் கொடுக்கணும். அப்படின்னா அந்த காற்றுப்பூத்திகள் இயங்கிறதுக்கு அல்லது வந்து மீனுக்கு தேவையான தண்ணீர் இறைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது. அப்படின்றதுனால நம்ம ஜெனரேட்டர் மின் இயக்கிகள் அவங்க எல்லாமே வந்து இன்றைக்கி மானிய வழியில் தமிழக அரசு வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நெண்ணி மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு கடந்த வருடத்தில் வந்து அதையும் வந்து மானிய வழியில் வழங்க முன் வந்து அதையும் விவசாயிகள் வாங்கி பயன்பட்டுட்டு வராங்க. அதனால் இந்த கூட்டு மீன் வளர்ப்பில் இருக்கக்கூடிய கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை, சாதா கண்டை மட்டும் மீனினங்கள் மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அவங்க ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ திலேப்பியா போன்ற மீனினங்களையும் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம தமிழகத்துக்கே வந்து இன்றைக்கி வந்துருச்சு. அதனால் விவசாயிகள் வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப உதவியோடு நம்ம தமிழக அரசுடைய மானிய உதவியோடு சேர்த்து வாங்கி கொண்டு அவங்க வந்து மீன் வளர்ப்பை இறங்கி முழுமையான முயற்சியை மேற்கொண்டு மீன் வளர்ப்பில் மென்மேலும் வளர்ந்து லாபம் அடையலாம். கூட்டு மீன் வளர்ப்பில் கூடுதல் லாபம் அடைவேன். மேலும் விவரம் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை 09444464404 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி. மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 19/8/2015 புதன்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் நபார்டு நீர் செறிவு திட்டத்தின் கீழ் கோ4 தீவனப்புல் குறித்து திண்டுக்கல் மாவட்ட பெருமாள் கோவில் வலசு கிராம வேளாண்மையாளர் வி ருக்மணி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் விரால் மீனில் ஏற்படும் அம்மை நோய் குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்த தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் தளி வட்டார திட்ட செயல்பாடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வி சிதம்பரம் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.